அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். அறியாமை காலத்தில் நான் எனது சில பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்திருக்கிறேன் என்று யாரிடம் கூறியது? இதற்குரிய பதிலை தஃப்சீர் இப்னு கஸீரில் தேடினா தான் கிடைக்கும். 81வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு 10 வசனங்களில் தேடினா இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுங்க. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை பார்க்கலாம். அல்லாஹ் அனுப்பிய வெட்டுக்கிளிகள் என்ன செய்தன? 7வது அத்தியாயத்தில் 130வது வசனத்துக்கு மேலே தஃப்சீர் இப்னு கஸீரில் தேட சொல்லி குழு கொடுத்துருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதிலை அனுப்பி கொடுத்துருந்தீங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். அதனுடைய பதிலை பார்க்கலாம். 7வது அத்தியாயத்தில் 132லேருந்து 135 வரை இருக்கக்கூடிய வசனத்துடைய விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதை நம்ம அதுக்குண்டான இதை மட்டும் பார்க்காம அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உமது சூனியத்தால் எங்களை மயக்குவதற்காக நீர் எங்களிடம் எந்த அத்தாட்சியை கொண்டு வந்தாலும் நாங்கள் உம்மை ஒருபோதும் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று ஃபிரௌனின் மக்கள் கூறும் அளவுக்கு அவர்களின் கிளர்ச்சி, அக்கிரமம், சத்தியத்தை மறுத்தல் மற்றும் அசத்தியத்தில் பிடிவாதமாக இருத்தல் ஆகியவற்றை அல்லாஹ் விவரிக்கிறான். எங்கள் மீது உமது சூனியத்தை செய்வதற்காக நீர் எங்களிடம் எந்த அத்தாட்சிகளை கொண்டு வந்தாலும் நாங்கள் உம்மை ஒருபோதும் நம்பிக்கை கொள்ள மாட்டோம். அவர்கள் கூறினார்கள், நீர் எங்களிடம் எந்த அற்புதம், அத்தாட்சி மற்றும் ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை உம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளவோ உம்மையும் நீர் கொண்டு வந்தவற்றையும் ஈமான் கொள்ளவோ மாட்டோம் அல்லாஹ் கூறினான். எனவே அவர்கள் மீது நாம் தூஃபானை அனுப்பினோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகையில், அது பயிர்களையும் கனிகளையும் அழித்த ஒரு பெருமழையாகும் என்றார்கள். தூஃபான் என்பது பெரும் அளவிலான மரணங்களை குறிப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள். இது எல்லா இடங்களுக்கும் கொள்ளை நோயை பரப்பும் நீர் என்று முஜாஹித் அவர்கள் கூறினார்கள். வெட்டுக்கிளியை பொறுத்தவரை அது நன்கு அறியப்பட்ட ஒரு பூச்சியாகும். அதை உண்பது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அபு யஃபூர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அப்துல்லாஹ் பின் அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வெட்டுக்கிளியை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 7 போர்களில் கலந்து கொண்டோம். அப்போது நாங்கள் வெட்டுக்கிளிகளை உண்பவர்களாக இருந்தோம் என்று கூறினார்கள். இது 2 சஹீஹ் நூல்களிலும் பதிவாகி இருக்குது, புகாரிலையும் முஸ்லிம்லையும். அஷ்-ஷாஃபியி, அஹ்மது பின் ஹன்பல் மற்றும் இப்னு மாஜா ஆகியோர் அப்துர் ரஹ்மான் பின் சைது பின் அஸ்லம் அவர்கள் வழியாக அவரது தந்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செஞ்சுருக்காங்க. நமக்கு 2 இறந்த உயிரினங்களும் 2 வகை இரத்தங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மீன் மற்றும் வெட்டுக்கிளி, கல்லீரல் மற்றும் மண்ணீரல். அல்லாஹ்வின் கூற்றை குறித்து இப்னு அபி நஜீஹ் அவர்கள் முஜாஹித் வழியாக அறிவிக்கிறார்கள். எனவே நாம் அவர்கள் மீது பெரு வெள்ளத்தையும் தூஃபானையும் வெட்டுக்கிளிகளையும் அனுப்பினோம். அவை அவர்களின் கதவுகளில் இருந்த ஆணிகளை தின்று தீர்த்தன, மரக்கட்டைகளை விட்டுவிட்டன. கும்மல் தானிய பூச்சி என்பதை பொறுத்தவரை அது தானியங்களை அரிக்கும் வண்டு அல்லது மற்றொரு கருத்தின்படி சிறகுகள் இல்லாத சிறிய வெட்டுக்கிளிகள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஜாஹித், இக்ரிமா மற்றும் கத்தாதா ஆகியோரிடமிருந்தும் இதே போன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஹசன் மற்றும் சயீத் பின் ஜூபேர் ஆகியோர் கும்மல் என்பது சிறிய கருப்பு நிற பூச்சிகள் என்று கூறினார்கள். அபு ஜாஃபர் பின் ஜரீர் அவர்கள் சயீத் பின் ஜூபேர் கூறியதாக பதிவு செய்துள்ளதாவது, மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிரௌனிடம் வந்தபோது இஸ்ரவேலர்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்று கூறினார்கள். ஆனால் ஃபிரௌன் இணங்கவில்லை. எனவே அல்லாஹ் அவர்கள் மீது தூஃபானை அனுப்பினான். அது ஒரு வகையான வேதனை என்று அவர்கள் அஞ்சும் அளவுக்கு தொடர்ந்து பெய்த மழையாகும். அவர்கள் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இந்த மலையிலிருந்து எங்களை விடுவிக்க உம்முடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும். நாங்கள் உம்மை ஈமான் கொள்வோம், இஸ்ரவேலர்களையும் உம்முடன் அனுப்பி வைப்போம் என்று கூறினார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த துன்பத்தை நீக்கினான். இருப்பினும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, இஸ்ரவேலர்களையும் அவருடன் அனுப்பவில்லை. அந்த ஆண்டில் அல்லாஹ் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பல்வேறு பயிர்களையும் கனிகளையும் புற்களையும் அவர்களுக்காக பூமியில் விளையச் செய்தான். அவர்கள், இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது என்று கூறினார்கள். எனவே அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை அனுப்பினான். அந்த வெட்டுக்கிளிகள் புற்களை தின்னத் தொடங்கின. வெட்டுக்கிளிகளின் பாதிப்பை அவர்கள் கண்டபோது எந்த பயிரும் அழிவிலிருந்து தப்பாது என்பதை உணர்ந்தனர். அவர்கள் மூசாவே, எங்களிடமிருந்து இந்த வெட்டுக்கிளிகளை நீக்க உம் இறைவனிடம்
பிரார்த்தனை செய்யும், நாங்கள் உம்மை ஈமான் கொள்வோம், இஸ்ரவேலர்களையும் அனுப்பிவிடுவோம் என்று கூறினார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை நீக்கினான். அப்போதும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, இஸ்ரவேலர்களையும் அனுப்பவில்லை. அவர்கள் எஞ்சிய தானியங்களை சேகரித்து தங்கள் வீடுகளில் வைத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் பயிர்களை காப்பாற்றி கொண்டோம் என்று கூறினார்கள். ஆனால் அல்லாஹ் கும்மல், அதாவது தானிய பூச்சிகளை அனுப்பினான். அவர்களில் ஒருவர் 10 மூட்டை தானியங்களை ஆலைக்கு கொண்டு சென்றால் இறுதியில் 3 சிறிய மூட்டைகளை மட்டுமே பெறுவார். அவர்கள் மூசாவை, இந்த கும்மலை எங்களை விட்டு நீக்க உம் இறைவனிடம் கேளும், நாங்கள் உம்மை ஈமான் கொள்வோம், இஸ்ரவேலர்களையும் உம்முடன் அனுப்பி வைப்போம் என்று கூறினார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. பின்னர் அல்லாஹ் இரத்தத்தை அனுப்பினான். அது அவர்களின் ஆறுகள், கிணறுகள் மற்றும் தண்ணீர் பாத்திரங்களை நிரப்பியது. அவர்கள் ஃபிரௌனிடம், நாங்கள் இரத்தத்தால் சோதிக்கப்படுகிறோம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று முறையிட்டார்கள். அவன், மூசா உங்களுக்கு சூனியம் செய்துவிட்டார் என்றான். அதற்கு அவர்கள், எவ்வாறு அவரால் அதை செய்ய முடியும்? நாங்கள் பாத்திரங்களில் தண்ணீரை தேடும் போதெல்லாம் அது இரத்தமாகவே மாறியிருப்பதை காண்கிறோம் என்றார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, இந்த இரத்தச் சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்ற உம் இறைவனிடம் கேளும், நாங்கள் உம்மை ஈமான் கொள்வோம், இஸ்ரவேலர்களை அனுப்பி விடுவோம் என்றனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்திக்க இரத்தம் நின்றது. ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளவும் இல்லை, இஸ்ரவேலர்களை அனுப்பவும் இல்லை. இதே போன்ற செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்-சுத்தி, கத்தாதா மற்றும் சலஃபுகளில் பலரிடமிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முஹம்மது பின் இஸ்ஹாக் பின் யசார் கூறுகிறார்கள், சூனியக்காரர்கள் ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வின் எதிரியான ஃபிரௌன் தோல்வியுற்று சிறுமைப்பட்டவனாக திரும்பினான். அவன் நிராகரிப்பிலேயே பிடிவாதமாக இருந்து அக்கிரமத்தை தொடர்ந்தான். அல்லாஹ் அவனுக்கு அத்தாட்சிகளை அனுப்பினான். முதலில் அவனும் அவனது மக்களும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டனர். பின்னர் அல்லாஹ் பெருமழை, தூஃபான், வெட்டுக்கிளிகள், கும்மல், தவளைகள், பிறகு இரத்தம் என ஒன்றன் பின் ஒன்றாக தொடர் அடையாளங்களை அனுப்பினான். அல்லாஹ் பெருமழையை அனுப்பிய போதே அது பூமியின் மேற்பரப்பை நீரால் நிரப்பியது. ஆனால் நீர் வடிந்ததும் நிலத்தை உழுவதற்கோ அல்லது வேறு எதற்கோ அவர்களால் அதை பயன்படுத்த முடியவில்லை. அவர்கள் பசியால் வாடினர். அப்போதுதான் அவர்கள் கூறினார்கள், மூசாவே, உமது இறைவனிடம் உமக்குள்ள அந்தஸ்தின் வாக்குறுதியில் பெயரால் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யும். இந்த வேதனையை எங்களை விட்டு நீர் நீக்கினால் நிச்சயமாக நாங்கள் உம்மை ஈமான் கொள்வோம், மேலும் இஸ்ரவேலர்களையும் உம்முடன் அனுப்பி வைப்போம். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்க அல்லாஹ் அந்த துன்பத்தை நீக்கினான். ஆனால் அவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எனவே அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை அனுப்பினான். அவை மரங்களை தின்று அவர்களின் கதவுகளில் இருந்த ஆணிகளையும் உண்டன. இறுதியில் வீடுகளின் கதவுகள் கலன்று விழுந்தன. அவர்கள் மீண்டும் முன்பு கூறியதையே மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினர். அவர்கள் இறைவனிடம் வேண்ட அல்லாஹ் அந்த துயரை நீக்கினான். அப்போதும் அவர்கள் வாக்குறுதியை மீறியதால் அல்லாஹ் கும்மலை அனுப்பினான். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மண் மேட்டிற்கு சென்று அதை தமது கைத்தடியால் அடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய மண்மேட்டை தமது கைத்தடியால் அடித்தார்கள். அதிலிருந்து கும்மல் பூச்சிகள் பெருமளவில் வெளிப்பட்டு வீடுகளையும் உணவுப் பொருட்களையும் ஆக்கிரமித்தன. இதனால் அவர்கள் தூக்கத்தையும் அமைதியையும் இழந்தனர். இந்த துன்பத்திற்கு ஆளான போது அவர்கள் மீண்டும் பழைய வாக்குறுதியையே அளித்தனர். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் அதை நீக்கினான். அப்போதும் அவர்கள் வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. அல்லாஹ் அவர்கள் மீது தவளைகளை அனுப்பினான். அவை வீடுகள், உணவுகள் மற்றும் பாத்திரங்களை நிரப்பின. எவர் ஒரு ஆடையை எடுத்தாலும் அல்லது உணவை திறந்தாலும் அதில் தவளைகள் இருக்கவே செய்தன. இந்த துன்பம் தாங்க முடியாத போது அவர்கள் மீண்டும் அதே வாக்குறுதியை அளித்தனர். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்க அல்லாஹ் அதை நீக்கினான். ஆனால் அவர்கள் அளித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. பிறகு அல்லாஹ் இரத்தத்தை அனுப்பினான். ஃபிரௌனின் மக்களின் தண்ணீர் அனைத்தும் இரத்தமாக மாறியது. கிணறு, ஆறு அல்லது பாத்திரம் என அவர்கள் எங்கிருந்து தண்ணீர் எடுத்தாலும் அது இரத்தமாகவே மாறியது. ஒரு சின்ன வரலாற்றையே பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலம் மரக்கட்டைகளை தின்று கதவையே ஆணியை கலட்டி விட்டுருச்சு வெட்டுக்கிளிகள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பயிர்களில் திண்டு அதில் பஞ்சத்தை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மேற்கொண்டு நிறைய வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.